அனைவருக்கும் வணக்கம். இது பொய்யாமொழி டாக்கீஸ். நேற்று வந்து சண்டே டபுள் டேக்கர் மேட்ச் இருந்தது ஐபிஎல்லில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்போதும் போல் வந்து ஒரு கடப்பாறை நேற்று வந்து டபுள் டேக்கர் மேட்ச் இருந்தது. ரெண்டுக்கும் ரெண்டு விதமான மேட்ச் வந்து சொல்லலாம். இது இப்படின்னா இது இப்படி. ஸ்கோர் ரேட்டில் சொல்கிறேன், டீமோட ஸ்ட்ராட்டஜி படி எல்லாமே சரி. ஏன்னு கேட்டாங்கன்னா, சன்ரைசர்ஸ் கிட்ட கடப்பாறை பேட்டிங் லைன் இப்போ 300 ரன் அடிப்போம், முடிஞ்ச நீ 300 ரன் அடி அப்படின்ற மாதிரி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 150 ரன் தான் அடிக்க வைப்போம். அதுக்கேற்றப்பில் நாங்கள் 4 ஸ்பின்னர் வச்சுக்கோம். அதுக்கேற்றப்பில் மொழி ஸ்கிட் ஆகி ஒரு பிச்சு நாங்கள் அப்படி வச்சுக்கோம். 150 ரன் தான் முடிஞ்ச அடி, நீ அந்த 150 அடி அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடான ஒரு மேட்ச். அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 286 நினைக்கிறேன். ஆமாம், 286 கடப்பாறை பேட்டிங். இப்போ ஆல்ரெடி வந்து கிளாசன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அப்படின்ற எக்ஸ்ட்ரா அடிஷனாக வந்து இஷான் கிஷன் ஆட் பண்ணாங்க. இஷான் கிஷன் ஆட் பண்ண அவர் அடித்ததை பார்த்தா, என்னையாடா வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து விட்டீங்க, என்ன வந்து ஐசிசி இந்த இந்தியாவோட கான்ட்ராக்ட்லேருந்து என்ன ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அவரோட பேட்டிங்கு. 45 பால்ஸுக்கு வந்து 100 ரன்ஸ் எடுத்தார். டூர்னாமெண்ட் 286. வர எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. 4-5 பேர் 6 பேர் விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன். 5 பேருமே எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்படி எங்கிட்ட ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஓரளவு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடவே இல்லை. இந்த 2 பசங்க மட்டும் விளாடுனது யார்? சஞ்சு சாம்சனும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு 200 ஸ்ட்ரைக்கில், ஜுரு ஜரல் ஒரு 200 ஸ்ட்ரைக்கில் நம்ம மற்ற யாருமே வந்து அவரும் 200 ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, 200 கம்மியாக தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. 287 எங்கேயோ இருக்குது. அது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மாதிரி அந்த கடப்பாறை பேட்டிங்கில் அனுப்புவாங்கல்ல, அதாவது ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் வந்து அதில் இல்லை. ஒரு கெயில் மாதிரியோ ஒரு பொல்லாடு மாதிரியோ 286 மாதிரி ஒரு 7 ரன் அடிக்கிறதுக்குலாம் ஒரு ஸ்டார்ட் தேவைப்படும். அந்த ஸ்டார்டிங்லேருந்து யாருமே பெருசாக எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் யாருமே கிடையாது. அதனாலே அங்கேயே மேட்ச் தோற்றுட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்னா ஹிட்மேயர் தான். ஹிட்மேயர் அந்தளவுக்கு நீ கம்பேரிட்டிவ்லி ஒரு பொல்லாடு மாதிரிலாம் அந்தளவுக்கு பெரிய ஹிட்டர்லாம் கிடையாது. பொல்லாடு கெயில் மாதிரிலாம் ஓகே சொல்லலாம். அவர் மற்ற எல்லாருமே ஒரு ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் லைனப் உள்ள பேட்டர் தான் எல்லாருமே. அவங்களால ஒரு 30 பால் பிடிச்சி ஒரு 60 ரன்ஸ் ஆகலாம் அடிக்க முடியும். ஒரு கிறிஸ்கேல் பொல்லாடு மாதிரி கடைசி ஒரு லாஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா பொல்லாடு வந்து லாஸ்ட்டில் ஐபிஎல் விளாட்றப்போ ஐ திங்க் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக இல்லை ஆர்சிபி ஆப்போசிட்டாக நினைக்கிறேன். 5 ஓவர் 90 ரன் இருந்து 5 ஓவர் 90 ரன் அடிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு ஹீட்டர் யாருமே இதில் கிடையாது இல்லை. அது வந்து அப்படி ஓப்பனாக தெரிஞ்சுது. ஸோ போக மேட்சில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு தோணுது எனக்கு. ராஜஸ்தான் இப்போவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, மற்ற டீம்லாம் முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அடுத்த எல் கிளாசிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஹைப்பை கிரியேட் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அப்போ எல் கிளாசிக்கோலாம் கிடையாது. இது ஒரு மொக்க மேட்ச் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த மொக்க மேட்ச். ஏன்னா வந்து நடந்தது சேப்பாக் பிச் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஒரு 10 வருஷமாக கிட்டத்தட்ட அந்த பிச்சை மாற்றிட்டாங்க. ஒரு மாதிரி ஸ்லோ பிச்சு ஸ்கிட்டாகி வரும். T20லலாம் வந்து உங்களெல்லாம் 150 160 அடிச்சினாவே ஜெயிச்சிருக்கலாம். நேற்று ஜெயிச்சிருக்க வேண்டியது மும்பை இந்தியன்ஸ். ஏதோ ஒரு இதில் வந்து அங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் யாருன்னா, அந்த 2 டீம்லையும் சச்சின் ரவீந்திரான்ற ஒரு பேட்டர் மட்டும்தான். மற்ற எல்லாருமே வந்து சச்சின் ரவீந்திராவோட விக்கெட் எடுத்துனா கண்டிப்பாக வந்து வின் பண்ணி. மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வித் லெஃப்ட் ஆர்ம் பேசர் வித் இன்கமிங் பால் அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா மட்டும் இல்லை, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அதாவது வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர் வித் குயிக் ஆர்ம் ப்ளஸ் வந்து இன்கமிங் பால் பயங்கர கேஸ். அது வந்து நீங்கள் ஷாஹின் ஷாப்ரேட்டில் தொடங்கி இப்போது ரீசெண்டாக கலீல் அகமது வரையும் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்னாவே வித் இன்கமிங் பால் ஃபஸ்ட்டு த்ரீ ஓவர்ஸ் அப்படின்னாவே வந்து இந்தியன் பேட்டருக்கு வந்து கை கால் நடுங்கிடும். அதில் இன்கமிங் பால்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்படி வெளில குத்தி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பிச்சை குத்தி சரட்னு உள்ளே வரும். அது வந்து ஷாஹின் ஷாஃப்ரடி, அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்காங்களா ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு, ட்ரெண்ட் போல்ட், இது மாதிரி பிளேஸ்லாம் அந்த பால் குயிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் இன்னிங்ஸில் வந்து பயங்கரமாக போடுவாங்க. ஒரு 2-3 பால் வரும். அதில் வந்து ஒரு பால் உள்ள வந்துருச்சுன்னா விட்டுருவாங்க நம்ம இந்தியன் டாப் ஆர்டர் எல்லாமே. அது மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணி ரோஹித் சர்மா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரியான் கில்டன் அவங்க மேலே எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு பெருசாக இல்லை. ஒரு குவிண்டன் டிக்மார் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பெரிய ஹீட்டராக வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணல. ரியான் கில்டன், வில் ஜாக்ஸு மறுபடியும் அந்த ஐபிஎல்லில் வந்து வில் ஜாக்ஸ் எடுத்துக்காம போய் கை கொடுத்துருந்தாரு. அந்தளவுக்குள்ள பெரிய வில் ஜாக்ஸ் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து மேபி ஆர்சிபியில் இருக்கும்போது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஒரு செஞ்சுரி நான் அடிச்சாப்பில். பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பெரிய மைனஸ் அதில் போய் எப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக் பாண்டியா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ லாஸ்ட் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபைன் போட்டதுனால ஒரு மேட்ச் வந்து அவர் வந்து ஃபைன் போட்டு ஒரு மேட்ச் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பும்ரா ஆல்ரெடி இன்ஜூரியில் இருக்கார். இவங்க 2 பேர் தான் பெரிய டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேர் இருந்தால் இல்லாதது பயங்கரமாக தெரிஞ்சுது. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் போட்டாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு
மொத்தமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து 156 அடித்தாங்க. தீபக் சாகரோட எக்ஸ்போர்ட். தீபக் சாகரை பற்றி சொல்லி ஆகணும். பயங்கரமாக விளாண்டார், போயிட்டு பயங்கரமாக 6 அடிச்சுட்டு கத்திட்டு விக்கெட் எடுத்து கத்திட்டு பயங்கரமாக இருந்தார். அந்த ஃபீல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கேல நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் உங்களுக்காக, எத்தனை வருஷமாக உங்களுக்காக நான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ டாப் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், என்னை விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் தீபக் சாகரோட இன்னிங்ஸ். அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக தென்பட்டார். அதுக்கப்புறம் 156 அடித்ததுக்கு வந்து தீபக் சாகரோட பேட்டிங் தான் காரணம். பயங்கரமாக இருந்தது தீபக் சாகரோட இன்னிங்ஸ். தென் 157 அப்படின்றப்போ சரி ஏதாவது ஃபைட் பேக் கொடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 156ல் ருத்ராஜ் எப்போலாம் ஃபஸ்ட் விக்கெட் குயிக்காக இருந்தது. அடுத்து 156 வந்து ருத்ராஜ் விளாண்டப்போ அவங்க மேட்ச் கிட்டத்தட்ட ஓவர். அதுக்கப்புறம் விக்னேஷ் ஒரு பையனை எடுத்துட்டாங்க. அப்போ ஐ திங்க் விக்னேஷ் தத்தோட சம்திங் ஏதோ புது பேர் விக்னேஷ். அந்த பையனை உள்ளே எடுத்து வந்து ஐ திங்க் சேட்டன் கேரளாவில் நோக்கின ஒரு பையன் வந்து சூப்பராக போட்டு கிட்டத்தட்ட மும்பையை மறுபடியும் உள்ளே இழுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு பேட்டர் இருந்தாங்க, ரச்சின் ரவீந்திரான்னு ஒரு பயங்கரமான பேட்டர் இருந்தாங்க. அவரை தவிர ருத்ராஜ் 2 பேருமே கிட்டத்தட்ட மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த மேட்ச் மறுபடியும் சிஎஸ்கே அடுத்த ஆர்சிபி மேட்ச் வரப்போகுது ஃப்ரைடே. அது வந்து பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி மறுபடியும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா 3 பயங்கரமாக ஸ்லோ பிச்சு ப்ளஸ் 3 டாப் ஆர்டர் பவுலர் 100 ஆகும்போதெல்லாம் பயங்கரமாக போட்டார் போன மேட்ச். அதை பற்றி சொல்லி ஆகணும். இது மாதிரி பயங்கரமான ஸ்பின் ட்ராக் வித்து பயங்கரமாக ஸ்பின் ட்ரியோன்னு வந்து ஒன்று வச்சுருக்கிறானுங்க. அதுக்கேற்றப்பல ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின் பாலர் ஒரு பேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டியே சிஎஸ்கே வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட் என்னென்னு போடுங்க, நமக்கு தெரிவிக் பண்ணுவோம். தேங்க்யூ.